வணக்கம். 1956ஆம் ஆண்டு இங்கிலாந்திலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 70 வருஷங்கள் பழமை வாய்ந்த மோரிஸ் மைனர் கார் என்று பிராணி கண்டிஷனில் விற்பனைக்கு அன்னைக்கு இந்த கார் பற்றி முழுமையாக நாங்கள் இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த கார் 56ஆம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஓனர்கிட்டே இந்த கார் உங்களுக்கு தெரியும். கிட்டத்தட்ட 70 வருஷம் ஒரே ஓனர்கிட்ட, அதாவது ஒரே ஃபேமிலிகிட்ட நின்ற கார் தான் இந்த கார். இந்த கார் எல்லாம் ஒரிஜினல் இங்கிலாந்து பார்ட்ஸ்களாலே ரீகண்டிஷன் செய்யப்பட்டது. உங்களுக்கு தெரியும், ஃபுல்லாக ரீகண்டிஷன் செய்யப்பட்டு புதுசாக நிற்கு மைனர் 1000. இந்த காரோட வரலாறு கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 70 வருஷங்களுக்கு முதல்பட்ட கார். முந்தியான் காலங்களில் இந்த கார் தான் புகழ்பெற்ற காராக இருந்தது, மோரிஸ் மைனர் கார். இது 3 சிறு ஆரம்பத்தில் முதல் பதிவுகளில் வந்த கார். ஒரிஜினல் கருப்பு கலர் பெயிண்டுகளோடு இருக்குது. ஒரிஜினல் இங்கிலாந்து பார்ட்ஸ்களால் ரீகண்டிஷன் செய்யப்பட்டிருக்கு. எந்த ஒரு கலப்படமும் இல்லை, புதுசாகவே இருக்குது. உங்களுக்கு பார்க்கவே தெரியும். எப்படி இப்போ 2026 பிராண்ட் கார் வருதோ அதே மாதிரியே இருக்குது. எந்த ஒரு குறை சொல்கிற மாதிரியும் இல்லை. டேஷ்போர்டுகளில் இருந்து உங்களுக்கு பார்க்க தெரியும். இந்த மீட்டர் எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது. அதை விட ஆரம்ப காலத்தில் வந்த கேபிள் தான் எல்லாம். நாங்கள் ஹெட்லைட் போடுறதாலும் சிக்னல் போடுறதாலும் எல்லாம் கேபிள் தான். இப்போ தான் எல்லாம் பட்டுனுங்கள் இந்த கேபிளை தான் இழுக்கிற ஸ்டார்டில் இருந்து எல்லாம் அப்படி ஒரிஜினலாகவே இருக்குது. கியர் மேனுவல் கியர், 5 கியர் ரிவர்ஸோட. அதை விட இந்த ஒரு இது கலப்படமும் இல்லை, எல்லாம் ஒரிஜினல் இங்கிலாந்து இதாகவே இருக்குது. லெதர் சீட் எல்லாம் அடித்து எப்படி வந்துச்சு தான் அது மாதிரி இருக்குது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இந்த காரை ஸ்டார்ட் பண்ணி ஓடிக்கலாம் பார்க்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் எங்கே இருந்திருந்தாலும் எடுக்கிறோன்னு சொன்னால் நான் இந்த ஓனர்கிட்ட நம்பரை நான் டிஸ்பிளேயில் போடுவேன். நீங்கள் எடுத்து கதைக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கார் லண்டனில் வசிக்கிற ஒரு ஐயாவோட கார் தான். தச்சமே இது பராமரிப்பு இல்லாதால் இந்த காரை விற்பனைக்காக போட்டிருக்கிறார். 3 சிறு எல்லாம் ஒரிஜினல் லுக் ஆஃப் லைட்டுகளோட எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் நீட்டான க்ளீனான முறையில் இருக்குது. டயரில் இருந்து ரிம் கப்பில் இருந்து எல்லாம் இங்கிலாண்டோட தான். இந்த டயர் எல்லாம் இங்கிலாண்டு அடிச்சிருக்கு. எந்த ஒரு கலப்படமும் இல்லை. அதாவது எந்த ஒரு ரீகண்டிஷனும் பார்ட்ஸும் இல்லை. ஒரிஜினல் இங்கிலாந்து பார்ட்ஸுகள். இந்த பொடிக்கில் இருந்து, இந்த கேண்டில்களில் இருந்து, பின் பவர்களில் இருந்து எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. அதை விட பெட்ரோல் நல்லா பாவிக்கும் என்று சொல்லியிருந்தார். 22 கிலோமீட்டருக்கிட்ட பெட்ரோல் பாவிக்கும் 4 சிலிண்டர். நான் இந்த காரை ஸ்டார்ட் பண்ணியும் பார்ப்போம். கார் ஸ்டார்டில் அன்றைக்கி நாங்கள் இன்ஜின் பக்கங்களையும் பார்த்து காரை ஓடியும் பார்ப்போம். பாருங்க 4 சிலிண்டர் கார் எப்படி இருக்குன்றது பாருங்க. உள்பக்கங்களை இந்த பட்ஜெட்லேருந்து நான் ஒரிஜினலாகவே இருக்குது. எல்லாம் ரீகண்டிஷன் செய்யப்பட்டிருக்கு. நம்ம ஒரிஜினலாக இருக்குது. ஒரு ஒயில் கசிவிலேருந்து எதுவுமே இல்லை. 100க்கு 100% கார் க்ளீனான முறையில் இருக்குது. ஃபோனுகள்லேருந்து மற்ற இந்த சிக்னல், சைட் சிக்னல்லேருந்து எல்லாம் வேலை செய்யும். இதெல்லாம் வேலை செய்யும் இருக்க போகணும். இதெல்லாம் ஒரிஜினலாக வந்ததா இதெல்லாம் பாருங்க. அப்படி வேலை கிட்டத்தட்ட 70 வருஷ கார் அப்படி இருக்குன்றதை பாருங்க. இன்ஜின்லேருந்து இன்ஜின் ஒரு வைப்ரேட் இல்லை. இன்ஜின் இப்படி தான் இருக்கணும். ரேஸ் பண்ணுங்க ஆகும். இன்ஜின் ஒரு வைப்ரேட் இல்லை. ஒரு கிளாஸில் தண்ணி வச்சா அப்படியே இருக்குது. அவ்வளோத்துக்கு இருக்குது இன்ஜின். நம்ப முடியாமல் இருக்குது. அவ்வளோத்துக்கு செய்து இன்ஜின் க்ளீனான முறையில் இருக்குது. அதில் பின் சத்தம் தெரியும் பார்ப்போம். அவருக்கு ரேஸ் பண்ணுங்க. சைலன்சருக்காக தண்ணி வருது. ஓடி பார்ப்போம். அண்ணா ஓடி பார்ப்போமே. கார் எடுக்கிறாக்களுக்கு பிரியோசனமாக இருக்கும். ஏன்னா கார் ஓடி பார்க்குறது நல்லது. எனக்கு எப்படி இருக்குன்றதுக்கா 3 சிறு 70 வருஷம் பழமையான ஒரு இங்கிலாந்து கார். பாருங்க கார் எப்படி இருக்குன்றது. ஏதோ 2026 இறக்குமதி செய்கிற கார் மாதிரி இருக்குது. அதோட விலையில நாங்கள் கேட்டு தெரிஞ்சு கொண்டுவோம். இன்ஜின் பழங்கள் எல்லாம் எப்படி இருக்குது? 100க்கு 100% எல்லாம் க்ளீனான முறையில் இருக்குது. மெக்கானிக்கை கூட்டிட்டு பார்த்துருக்கோம். எல்லாம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குது. எல்லாம் கிளியராக இருக்குது. எந்த ஒரு குறையும் இல்லை. பிராண்ட் கண்டிஷன்லேயே இருக்குது. காரை பார்க்க உங்களுக்கு தெரியும். எல்லாம் அப்படி இருக்குன்றதை பாருங்கள்.
முழு மீட்டர் கிட்ட எல்லாம் எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது. எந்த ஒரு கலப்படமும் இல்லை. இங்கிலாந்து பார்ட்ஸ் தான் இல்லாமல் எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது. இந்த கேண்டில்களில் இருந்து எல்லாம் எந்த ஒரு கலப்பும் இல்லை. எல்லாம் ஒரிஜினலாகவே இருக்குது. அதை விட இது வந்து ஸ்டார்ட் இல்லாட்டி கேண்டிலும் இருக்கு. இல்லை கேண்டில் போட்டு ஸ்டார்ட் பண்ணக்கூடியதாக இருக்கு. கிட்டத்தட்ட 70 வருஷத்துக்கு மேற்பட்ட கார். மற்ற என்ன இப்போ இது என்ன எடுக்கிறான்னு சொன்னால் என்ன விலை? 41 லட்சம் கொடுக்குறோம். ஓ ஒரு வியாபாரம் செய்வோம் 41, அதாவது 41 லட்சம் இது கொடுக்கக்கூடிய இருக்கு. உங்களுக்கு தெரியும் இப்போ போகிற கார்கள் இந்த விலைகளோட பார்க்க. ஓ இப்போ நார்மலாக ஒரு ஆட்டோவே 20-22 லட்சம் போய்க்குள்ள. இது வந்து ஒரு இங்கிலாந்து கார். எல்லாம் ஒரிஜினலா எல்லாம் ஒரிஜினல் பார்ட்ஸுகளோட இருக்குது. பார்க்கவே உங்களுக்கு தெரியும். இந்த கண்ணாடிகள் சைட் மிரரில் இருந்து எல்லாம் சொல்லியிருக்கிறார். எந்த ஒரு கலப்படமும் இல்லை. எல்லாம் 100% பிராணி கண்டிஷன் தான் இருக்குது. டயரெல்லாம் எல்லாம் டயர்கள் இருந்து ரிமோல் இருந்து எல்லாம் இங்கிலாண்டோட எல்லாம் புதுசாகவே போட்டிருக்கேன். அதை விட இப்போ இதை எடுக்கணும்னு சொன்னால் நாங்கள் உங்கள் நம்பரை ஃபோன் நம்பரை போடுறேன். அதை விட இது இந்த ஓனர் வந்து ஒரு இங்கிலாண்டில் வசிக்கிறான். என்னென்ன இங்கிலாண்டில் வசிக்கிறான். அது வர்றான் அவர்கிட்ட ஃப்ரெண்டரால் தான் இந்த கார் வந்து விற்பனைக்காக போட்டிருக்கிறான். பராமரிக்க இல்லாமல் விற்கணும். வச்சிருக்கிறதுக்காக தான் அவர் செய்தது. அவர் வயசானவர் என்ற வழியாக அவருக்கு இது வந்து பராமரிக்க இல்லாது. இதை வந்து எந்த நாளும் துளைச்சி கொண்டு இருக்கணும். புள்ளமாய் வச்சிருக்கணும். இப்படியான கார் வந்து இப்போ நீங்கள் அறியுது பார்க்க மாட்டீங்க. ஒரு இங்கிலாந்து கார் வந்து சரி. அப்போ ஒரு பின் டிக்க பார்ப்போமா? எல்லாம் நல்லா எல்லாம் புதுசாகவே இருக்கு. எல்லாம் பிராணி தான் இருக்கு. நாங்கள் எதிர்பார்க்கல இப்படி கார் நிற்குமென்றது. ஒரு பழமையான கார். இங்கிலாந்து கார் கன பேர் இப்படியான கார் வச்சிருந்து கணக்கு இல்லாமல் இருந்திருக்கும். வித்திருப்பியல் அதை விட யுத்த காலங்களில் இல்லாமல் போயிருக்கும். திருப்பி இந்த கார் எடுக்கணும்னு சொன்னால் இவர்கிட்ட வந்து 41 லட்சம் சொல்லினால் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். நீங்கள் பேசி கதைச்சி எடுக்கக்கூடியதாக இருக்குது. இது யாழ்ப்பாணத்தில் விற்பனைக்காக இருக்குது. விலைகள் வந்து கதைக்கக்கூடியதாக இருக்குது. உங்களுக்கு தெரியும் இப்போ வந்து வாகனங்கள் இந்த விலைகளோட ஒப்படைக்க இது இங்கிலாந்து கார் வந்து பிராணி கண்டிஷனில் இருக்குது. நான் ஓனர்கிட்ட நம்பரை டிஸ்பிளேயில் போடுவேன். நீங்கள் எடுத்து மேலதிக எவ்வளோ பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நன்றி வீடியோ பார்த்தமைக்கு.